12th முடிய போகுது. ஸ்கூல் லைஃப் வந்து மிஸ் பண்ணுவீங்களா? கண்டிப்பா பண்றோம். தினமும் ஸ்டோரி போட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஆனா காலேஜ் போய்ட்டு வேற காலேஜ் போயிருவீங்களா? ஒரே காலேஜ் தானே எல்லாரும் போட போறோம். 30 பேர் ஒரே காலேஜ் தான். ஒரு 30 பேர். ஆமாண்ணே, ஒரே லீவ் எல்லாம் போட்டு கட்டையை போடுறதெல்லாம் தெரியல, எங்களுக்கு பிடிக்காது. ஒரே பையன் பண்ணிப்பா வள நேர்ப்பு வலை பொய்யாவானம் புதுப்பெயர் புரிந்தனா 8 நாள்னே தமிழ் எக்ஸாம்லாம் எப்படி எழுதினீங்களா? தரமா எழுதணும். ஈஸியா இருந்துச்சா? ஈஸியா இருந்துச்சு. சரி, இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு எவ்வளவு நாள் படிச்சீங்க கஷ்டப்பட்டு? ஒரு 8 நாள்னே. 8 நாள். 8 நாள். ஆமாண்ணே, 8 நாள் படிச்சோம்னே. இத்தனை நாள் படிக்காடி கூட அந்த 8 நாள் கரெக்டா படிச்சோம்னே. நீங்க எத்தனை படிச்சீங்க? 8 நாள். அவங்க கூட சேர்ந்து எல்லாம் ஒன்னா படிச்சோம். இதுக்கு முன்னாடி யாரும் அப்படி படிக்கல. இந்த பப்ளிக் இந்த பயம் ஒரு இது வந்துச்சு. எல்லாரும் வீட்டுல இது பண்ண கோஆபரேட் பண்ணாங்க. எல்லாம் ஒன்னா உட்காந்து ஸ்டேடியத்துல உட்காந்து எல்லாம் நல்லா படிச்சோம். 8 நாள் நல்லா சிரிச்சோம், பேசுறோம், விளையாண்டோம். ஆனா கரெக்டா நீ எல்லாம் எழுதிருக்கோம். ஜென்ரலாவே எழுதணும் எல்லாருமே. ஆமா, புரியும்படியா எழுதணும் நல்லா. சரி, இப்போ ஒரு கொஸ்டின். தமிழ் படிச்சீங்கல்ல, 8 நாள் கஷ்டப்பட்டு படிச்சீங்கல்ல, படிச்சதுல வந்துட்டு ஒரு பாட்டு இருக்கும் இல்லையா? அந்த பாட்டு வந்து மனப்பாடம் ஆயிருக்கா? அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பாட்டு இருக்கா? யார் சொல்றா? சொல்லுங்க, ஏதாச்சும் ஒண்ணு. பையன் பண்ணிப்பா வள நேர்ப்பு வலை பொய்யாவானம் புதுப்பெயர் புரிந்தன ஆறுகளி முனைய கொடுங்கோல் கோவலர் ஏருடைய நிலை வேறுபுலம் பரப்பி புலம்பெயர புலம்படு கலங்கி கோடல் நீட்டுதல் கண்ணி நீர் அலை கலாவ கைக்கோள் பெருமணி நலியவளுடன் கைக்கோள் கொள்ளியர் கவுல் புடையும் நடுங்க நக்கீரர். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எங்களுக்கு திருக்குறள் தெரியும். சரி, சொல்லுங்க. பையகம் மணிப்பு வளநேர்ப்பு வாய்ப்பு பொய்யாவான புதுப்பெயர் பந்தன ஆர்கானிக் உடைய கொடுங்கோல் கோவலன் ஏருடைய நிலை பெருப்புடம் பரப்பி. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அர்த்தம்லாம் தெரியல. அர்த்தம்லாம் கேட்க ஆனா முடியும். கஷ்டப்பட்டு படிச்சிடும், அவ்வளவுதான். இது வந்துருந்துச்சு, கரெக்டா எழுதிட்டோம். நீங்க அதை கரெக்டா எழுதிட்டீங்க. சரி, உங்களுக்கு ஸ்கூல்ல பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட்னா இது? பொருளியல் தான். எக்கனாமிக்ஸ் தானே. சப்ஜெக்ட் டீச்சர்ல எந்த ஸ்டாஃப்ஸ் ரொம்ப பிடிக்கும்? நல்லா சொல்லி கொடுப்பாங்க. எக்கனாமிக்ஸ் சார் தான். அவங்க தான் ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே ஐயா தான் எங்களுக்கு. ஐயா என்றுமே ஐயா அப்படின்னு தான். சரி, ஏதாச்சும் இப்ப தப்பு பண்ணீங்களோ இல்ல வந்து ஸ்கூல் லீவ் போட்டு வெளியே போனீங்களோ, அப்ப அந்த நேரம் வந்து எப்படி அவங்கள கரெக்ட் பண்ணுவாங்க? ஸ்கூல் லீவ் போட்டு வெளியே போனது இல்ல. லீவ்லாம் போட மாட்டோம். ஸ்கூல்லாம் லீவ்லாம் போட மாட்டோம். லீவ் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாருமே ஒரே நாள் சொல்லி வீட்டுல உட்காந்துருவோம். லீவ் எல்லாம் போட்டு கட்டையை போடுறதெல்லாம் தெரியல, எங்களுக்கு பிடிக்காது. ஒரே மாதிரி எல்லாரும் லீவை போட்டு பேசி வச்சு லீவை போட்டுருவோம் ஒரே மாதிரி. சும்மா வந்து ஸ்கூல் வந்துட்டு பாதியில குரூப்பா சேர்ந்தா ஒன்னா 35 பேர்னா 35 பேர் ஒன்னா போன அடிச்சு லீவ் போட்டுருவோம். ஆனா வந்து லீவ் போட்டு வெளியெல்லாம் போய் சுத்தம் ஸ்கூல்ல வந்துட்டு போய் சுத்த மாட்டீங்க. இந்த வேலையை பண்ணிக்கிறோம், என்னைக்குமே பண்ண மாட்டோம். ஸ்கூல் லீவ் போட்டு வீட்டுல இருந்து அது டீச்சர் வீட்டுக்கு போன் அடிப்பாங்க, ஸ்கூலுக்கு பையன் கிளம்பிட்டாங்கன்னு அது பிரச்சனை வரும். அதனால எல்லாருமே ஒரே மாதிரி வீட்டுல லீவை போட்டு அதே மாதிரி படிக்கிறோம், இந்த மாதிரி வீட்டுல இருந்து படிக்கிறோம் சரின்றோம். அவ்வளவுதான். சரி, இப்ப 4-5 பேர் இருக்கீங்களா? இன்னும் இது போக உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருப்பாங்கல்ல. 12th முடிய போகுது. ஸ்கூல் லைஃப் வந்து மிஸ் பண்ணுவீங்களா? கண்டிப்பா பண்றோம். தினமும் ஸ்டோரி போட்டுக்கிட்டு தான் இருக்கும். ரொம்ப மிஸ் பண்ணுவேன். எதனால மிஸ் பண்றீங்க? அப்படி 12 வருஷம் ஜாலியா இருந்துட்டு திரும்பி காலேஜ்ல அதுவும் ஒன்னா இருந்து கூடயே இருந்து காலேஜ்ல போய் திரும்பி புது வாழ்க்கை மாதிரி இல்லை. காலேஜுக்கு போறது வேற ஊர்ல இருந்து வருவான், வேற இதெல்லாம் இருந்து வரும். நம்ம இதை பத்தி தெரிஞ்சுக்க மாட்டான். திடீர்னு வருவான், சண்டை போடுவான், பேசுவான், சொல்ல முடியாது. இதே ஒன்னாப்ல இருந்து 12 வரைக்கும் படிக்கிறோம் நம்ம. அதனால நம்மளை பத்தி தெரிஞ்சுக்குவான் அவன். நம்ம எப்படிப்பட்ட நல்லா பழகுவோம். ஆனா காலேஜ் அப்படி கிடையாது. ஆனா வரையும் போனா போயிடுவோம், அவ்வளவுதான். சரி, ஓகே. இப்ப 12th முடிச்சுட்டு போயிட்டீங்க வச்சுங்களேன், மறுபடியும் இப்ப எல்லாம் வந்து எவ்வளவு ஜாலியா சந்தோஷமா இருந்தீங்களோ அதே மாதிரி வந்து இருப்பீங்களா? கண்டிப்பா இருக்கும். எல்லாரும் ஒன்னா இருந்தா அதே மாதிரி தானே இருப்போம். எப்பயுமே ஒரே மாதிரி தானே இருக்கும். தெரிய மாட்டோம் என்னைக்கும். சரி, ஓகே. அப்ப நான் ஒரு சான்ஸ் ஒன்று தரேன். 12th வந்து முடிச்சு எல்லாரும் போயிருவீங்க, மறுபடியும் ஒரு சான்ஸ் தரேன். மறுபடியும் முதல்ல இருந்து 12th எல்லாரும் வந்து திருப்பி வந்து எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு சொன்னா வருவீங்களா? வர மாட்டீங்க? கண்டிப்பா வருவோம். எதுக்கு படிச்சது திருப்பி படிக்கணும்? பரவாயில்ல, அந்த பாசத்துக்காண்டியாச்சும் நாங்க வருவோம்னே. ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கோம்ல, அந்த இதுக்காண்டி நாங்க எல்லாரும் நீங்க அதனாலே வருவீங்க. எல்லாருமே வருவோம்னே. யாரையும் விட்டு பிரிய விரும்பல, விட்டு கொடுக்க மாட்டோம். யாருக்கு ஒண்ணுனாலும் யாருமே விட்டு கொடுக்க மாட்டோம்னே. அதானே உண்மை. ஏன் லைக் இவர் வந்து உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து தெரியுமா? அண்ணனா தம்பியா உங்களுக்கு? அண்ணே தம்பி அந்த மாதிரி தான் வருவோம். ஆனா ஃப்ரெண்டு தான் எல்லாரும். அவன் அண்ணனா பேசுறதா அவன் பேசலாம், தம்பியாவும் பேசலாம், ஆனா ஃப்ரெண்டாவும் பேசலாம், எதுனாலும் பேசிக்கலாம். மாப்பிள்ள மச்சா எல்லாமே பேசுவோம். உங்க அண்ணன் என்ன சொல்றீங்க அந்த மாதிரி இது பண்ணி அண்ணனா மாதிரி சொல்லலாம். உங்க தம்பிட்ட என்ன சொல்றீங்க அந்த மாதிரி விட மாதிரி சொல்லலாம். ஃப்ரெண்டா என்ன சொல்றீங்க அவன் இந்த மாதிரி சொல்லலாம். பேரண்ட்ஸ்ல சொல்றதை விட நான் ஃப்ரெண்ட்ஸ் தானே அதிகமா ஷேர் பண்ணிக்கிறோம். யாரையுமே மிஸ் பண்ண விரும்பல. அவ்வளவுதான். கஷ்டமா இருக்கா? கொஞ்சம் ஏதாவது அந்த ஒரு 25 என்னது அழுகாம இல்ல, எங்க எல்லாம் லோக்கல்ல தான் இருக்கும். அதனால ஒன்னும் பஞ்சாயத்து யாரும் அவுட்ல இருந்து வரல. அவுட்ல இருந்து வரலாம் திருவாரூர் அவங்க எல்லாம் இருக்கேன். அவங்கள தான் கொஞ்சம் மிஸ் பண்ணுவோம். இங்க செல்லூர் லோக்கல்ல தான் இங்கே வந்துடுவாங்க, உட்காந்து பேசிட்டு கிளம்பி.
ஆனா காலேஜ் போயிட்டு வேற காலேஜ் போயிருவீங்களா? ஒரே காலேஜ் தானே எல்லாரும் போட போறோம். 30 பேர் ஒரே காலேஜ் தான் போடுறோம். ஒரு 30 பேர். ஆமாண்ணே, ஒரே காலேஜ் தான். என்னது? சீட்டு கிடைக்கிறாலும் அதே காலேஜ் தான், சீட்டு கிடைச்சாலும் அதே காலேஜ் தான் போவோம். சரி, பாதி பேர் கிடைச்சிட்டு பாதி பேர் கிடைக்காம போயிட்டா வச்சுக்கோங்கண்ணே. அடுத்து எங்கேயா மீட் பண்றது, வாரம் ஞாயிற்றுக்கிழமை இங்க வாங்க, சனிக்கிழமை அங்க வாங்கன்னு சொல்லி கான்டாக்ட் வச்சு சும்மா அப்பப்பன்னு பேசிக்கிறது, அவ்வளவுதான். ஆனா அது உண்மையை நடக்க மாட்டுது. தெரியல, நாங்க நடத்திக்கிறோம், நடத்தி காமிக்கிறோம். நடத்தி காமிப்பீங்க. நடத்துறதானே ஃப்ரெண்ட்ஸு, அதெல்லாம் நடத்துறதானே ஃப்ரெண்ட்ஸு. சரி, ஓகே. ஸோ இன்னும் நிறைய எக்ஸாம் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். 6 இருக்குண்ணே. ஒரு கட்டத்தை தாண்டிட்டோம், இன்னும் ஒரு 5 கட்டம் இருக்கு. ஸோ 5 கட்டத்துக்கு ப்ரிப்பேர் ஆயிருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்களா? இங்க உட்காந்து அவ்வளவுதான் ரெடி ஆகிடுது. So, அடுத்து என்ன எக்ஸாம்? இங்கிலீஷ். இங்கிலீஷ் பிடிக்குமா? இங்கிலீஷ் No. பிடிக்கும், கொஞ்சம் பிடிக்கும், அவ்வளோ. உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்கணும். பிடிக்கும். சரி, ஓகே. சரி, அப்போனா வந்து உங்க எல்லாத்துக்கும் என்னோட சைட்ல இருந்து ஒரு ஆல் தி பெஸ்ட். ஸோ முடிச்சுட்டு திருப்பி இப்போ எப்படி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஒன்றா இருப்பீங்கன்னு சொன்னீங்களோ அதே மாதிரி இருக்கணும்னு. ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் 12th அப்புறம் நாங்கள் எல்லாருமே நல்லபடியாக இருப்போம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் யாருமே அதுக்கப்புறம் இருக்க மாட்டாங்க. எல்லாமே வந்துட்டு காலேஜ் போனதுக்கப்புறம் அவ்வளோதான். வேற இந்த நீங்கள் ஒரு காலேஜ், ஒருத்தன் திருச்சி போயிடும், ஒருத்தன் கோயம்புத்தூர் போயிடும், அவ்வளோதான், முடிஞ்சிருந்த மாதிரி முடிஞ்சிடும். அதெல்லாம் பெரிய பெரிய ஸ்கூல்லண்ணே. இங்க அப்புறம் சின்ன மிடில் ஸ்கூலு, எல்லாருமே இங்க லோக்கல்ல இருப்பேன். யாரும் இங்க அவுட்ரு போறதுலாம் வேலையே இல்லை. எல்லாம் ஆளவு கைத்தொழிலாம் வச்சிருக்கோம். அப்ப அடி வரலாம் அங்கிட்டு போவோம், அது வரலாம் இங்கிட்டு வருவோம், அவ்வளவுதான். எல்லாருமே கான்டாக்ட் இருப்போம். பெரிய பெரிய படிக்கிறவங்க தான், நான் சென்னை போறேன், திருச்சிக்கு போறேன், கோயம்புத்தூர் போறேன்மா, இங்க எல்லாருமே இங்க லோக்கல் தான். அதனால எல்லாம் ஒண்ணா இருக்கும். ஸோ உங்களுக்கு உங்க ஆம்பிஷன்லாம் என்ன ஃபர்ஸ்ட்? யாருக்கு உங்களோட ஆம்பிஷன் சொல்லுங்க. எனக்கு என்ன ஆகணும் ஆசை? எனக்கு ஆம்பிஷன் இல்லை ப்ரோ, ஆனால் பேங்க் வேலைக்கு போகணும் தான் ப்ரோ ஆம்பிஷன் தான். பேங்க்ல ஒர்க் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு பேங்க் மேனேஜர். பேங்க் மேனேஜர். உங்களுக்கு ஆர்மி. போலீஸ். போலீஸ். இஸ்காம் இஸ்காம்ல அப்படி என்ன இருக்கு? ஃபோட்டோஸ் பிடிக்குமா? பண்ணிருக்கீங்களா? இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? பண்ணது இல்லை, ஆனால் அது மேலே பார்த்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதில் அதை பார்த்து அதை படிக்கணும்னு ஆசை இருக்கு. அதில் சரி, ஓகே. ஆனா இப்போ நீங்க சொன்னதெல்லாம் வந்து படிச்சா எல்லாரும் வேற எங்கெங்கே போகணுமே, எப்படி ஒண்ணா இந்த எல்லாத்தையும் படிக்க போறீங்க? ஃபோன் டீலிங்ண்ணா, ஃபோன் டீலிங்ண்ணா. இதுக்கப்புறம் அப்படியே போக மாட்டானே, திருப்பி இங்க ஏன்னா வருவான். ஒரு வருஷம்னா ஒரு மாசத்துக்கு இங்க வந்துருவான். அந்த ஒரு மாசத்துக்கு நாங்க அவன் கூட இருக்க மாட்டோமா? வீட்டுல எப்படியா பேச்சு ஒரு வாரம் இங்கிட்டு வாங்க, என் கூட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றான்னா வந்துட போறான். இல்ல நாங்க அவன் வீட்டுக்கு போறோம், அவன் எங்க வீட்டுக்கு வர போறான், அவ்வளவுதான். சரி, ஓகே. எல்லாத்துக்கும் ஒரு என்ன சைட்ல இருந்து ஒரு குட்டி ஆல் தி பெஸ்ட். ஓகேவா? நல்லா பண்ணுங்க. ஓகே. நீங்க இப்போ ஹார்ட் ஒர்க் பண்றீங்க இல்லையா? படிச்ச எல்லாத்தையும் நியூஸ் பேப்பர்ல பார்க்கணும் விரும்புறேன். ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாத்தையும் எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன், எவ்வளவு மார்க் எடுப்பீங்க? எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறீங்கல்ல, எவ்வளவு மார்க் எடுப்பீங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன்? இப்போ ஒரு 80 மார்க் எடுப்பேன் தமிழ்ல. இப்போ ஒரு 60 மார்க் எடுப்பேன். நீங்க ஒரு 70 மார்க்? ஒரு 80 மார்க் எடுப்பேன். 80 மார்க். சரி, ஓகேயா. ரொம்ப தேங்க்ஸ். பை.